சார் இங்கே கஞ்சா விற்றுருந்தாங்க சார் உள்ள அதை எதிர்த்து கேட்டாங்க சார் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க. அதை மோட்டிவாக வச்சு என் தம்பி வந்து நீ அப்போ தான் சார் என் வீட்டுக்கு வந்தான் 4 மாதமாக என் தம்பியை தான் சார் அந்த மாதிரி கல்லை தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க சார். இது ஒன்றும் இல்லை சார், என்னை விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க 2 பேரும் கத்தியை தூக்கிட்டு வீட்டாண்ட கத்தியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்ட்டு வீட்டில் கேட்டுட்டு கத்தியை வந்து லேடிஸை ஒரு தப்பாக இது பண்ணும்போது செவிலியே அடிச்சிட்டாங்க. அதை அடிச்சிடும் அவங்களுக்கு இதுவும் ஆயிடுச்சு, நான் உங்களை விடவே மாட்டேன், உங்கள் குடும்பத்தையே நான் இது பண்ணிவிடுவேன் அப்போயே மிரட்டல் விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் பிரச்சனையில் வந்து இவங்க போயிட்டு ஆர்குமெண்ட் பண்ணி இருக்கும்போது அவங்க அகிலான்றவங்க பெரிய பையன் வந்து கத்தியை தூக்கிட்டு இவங்கள உள்ள மாமா வெட்ட வந்தாங்க. ஸ்டார்டிங் வெட்ட வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்க, அதான் என்னோடய ஒய்ஃபோட தம்பி வந்து குறுக்கலப்பு வந்து அவங்கள இது பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க சார். அந்த இதில் வந்து அவங்க ஓடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க, இவனுங்க யாருன்ட்டு இவன் விசாரிக்கிறானுங்க போல. நைட்டு அப்படியே ஃபுல்லாக கஞ்சா போதிலே தான் அப்பத்தில் இருந்து கஞ்சா போதை மாத்திரை போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நைட்டு வந்து ப்ரீ பிளான் போட்டு அவன் கடைக்கு போகும்போது கரெக்டாக கடைக்கு டிஃபன் வாங்க போனான் சார். டிஃபன் வாங்க போகும்போது இந்த டைமில் கரெக்டாக ஒரு 10 மணி அதை 9 மணி அதை அந்த டைமில் இருட்டாக இருக்கிற இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணி அவன் வரும்போது சுற்றியை தூக்கி மண்டிலே அடிச்சிருக்கானுங்க சார். ஒரு அடி சுற்றியில் அடித்தோடனே அவனால் நிற்க முடியல, வண்டியோடு அப்படியே சாஞ்சிட்டான். கூட எங்கள் மாமா பையன் கூட இருக்கான். அவன் அலையிட்டு போலீஸ் போய் கூப்பிட்றதுக்குள்ளே கல்லை தூக்கி போட்டிருக்கானுங்க, கத்தியால் வெட்டியிருக்கானுங்க சார். மொத்தம் 7 இடத்துல கிட்ட வெட்டியிருக்கானுங்க. கல்லை தூக்கி மண்டியில் போட்டு அவனுக்கு அந்த எலும்பு எல்லாமே உடஞ்சி இன்றைக்கி இறந்துருக்கான் சார். ஒரு வாரம் எல்லாமே மூளையே பாதி சரிஞ்சிச்சான் சார் கீழே. அதுதான் இந்த மோட்டிவே ஆயிடுச்சு சார். நாங்கள் வந்து அந்த கஞ்சா ஓட்டக்கூடாதுன்னு எல்லாமே இது பண்ணி எங்கள் வீட்டாண்ட அகேன்ஸ்ட் எல்லாமே ஏரியாக்குள்ளே வந்து நாங்கள் நல்லது தான் நடக்கணும்ன்ட்டு நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து அவங்க கட்சி பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்டார்டிங். நாங்கள் அது மூலிமா இதுவாகலை. இது சண்டே மேட்ச், அதுவும் நாங்கள் இது பண்ணிடுறோம். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஸ்டேஷன் மூலிமா தான் நாங்கள் போனோமே தவிர அது ஒரு இதுவாகிடுச்சு அவங்களுக்கு. எது கேட்டாலும் இவங்க ஸ்டேஷன் எல்லாமே டிவிக்கே தான் சார். டிவிக்கே இதில் தான் அவங்க வந்து ஏடிஎம்கே சார். அவங்க அம்மா வந்து ஏடிஎம்கே, பையன் வந்து டிவிக்கே. கெஞ்சா தான். நாங்கள் வந்து வீட்டாண்ட சிசிடிவி அதான் கேமரா எல்லாமே போகிறேன்னு சொல்லியிருந்தோம் சார். சிசிடிவி கேமரா சார் அது வந்து எல்லாமே அப்படியே மிக்ஸ் பண்ணுறானுங்க சார். மோஸ்ட்லி அவங்க இது பண்ணுறது வந்து கஞ்சா தான் மோஸ்ட்லி. அவங்க ஏரியாக்குள்ளே வந்து கஞ்சா ஓட்டுறது தான் இவ்வளோ பிரச்சனையே. கஞ்சா இப்போ நாங்கள் கேமரா வந்து எல்லாமே ஊருக்குள்ளே வந்து கேமரா போடுறேன்ட்டு சொல்லியிருந்தோம். அதுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணாங்க. நீங்கள் எதுக்கு கேமராலாம் போடுறீங்க, ஏன் வெளியே இருந்து யாரும் வந்துட்டு போகக்கூடாதா, அவங்களுக்கு இதுவாகும். புரியுதுங்களா? அதுலேருந்து ஒரு மோட்டிவ் வச்சுட்டே தான் இருந்தாங்க சார். ஸ்டார்டிங் 1 இயராக போகுது. இது கோயில் திருவிழாவிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து எங்கள் மாமாக்கு இப்பயே போகும்போதே மிரட்டல் விட்டு தான் போயிருக்காங்க. இன்னும் ரெண்டு சாகு விழாமல் விழாது வீட்டாண்ட, இன்னும் 2 சாகு விழும், அதை பார்த்து நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி மிரட்டலே விட்டு போயிருக்காங்க. இப்போது